இன்றைய தினம் 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை காக்க வந்த மகாபுருஷர், எல்லோராலும் பெரியவா என்று கொண்டாடப்பட்ட மகாபெரிய சுவாமிகளுடைய சிறப்பை சிந்தித்து வருகின்றோம். காஞ்சியிலும் தேனம்பாக்கத்திலும் ஓரிகையிலும் இளையாத்தங்குடியிலும் கும்பகோணத்திலும் மட்டும்தானா, கடல் கறந்த அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியில் கற்கோயிலாக கம்பீர காட்சி தருகிறார் என்றால், இப்படி ஒரு 100 ஆண்டு காலத்தில் ஒரு மாமனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா என்றால் கண்கள் பனித்து போகிறது. காரணம் எளிமை. வெறும் அரிசி பொரியை உண்டு ஐம்பொரியையும் அடக்கி ஆழ்ந்தவர். அனைத்தையும் சாறு விழுந்த பிறகும் சத்தோடு இருந்த ஞானப்பழம் காமாட்சியின் விழிகளை கண்ணில் தாங்கியவர். அந்த ஞான புருஷரை பேசுவதும் கேட்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். ஸ்ரீமடம் ஸ்ரீராமநவமி பூஜைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. பெரியவர் வாழ்வியலில் நடந்த ஒரு சுவையான சம்பவம். ஸ்ரீமடம் ஸ்ரீராமநவமி பூஜை பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழத்தார அந்த காலத்து யூனியன் மோட்டார்ஸை சேர்ந்த நம்முடைய முத்துகிருஷ்ணன் பெரிய அன்பர், பெரியவாருடைய பித்தர். அவர் பூஜைக்காக வாழைத்தாறு 2 தயார் பண்ணி பெருசாக அமுச்சுட்டார். பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் இருந்த சிப்பந்தியை கூப்பிட்டு, இந்த வாழைத்தாரில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி சொல்லுனார். 275 கரெக்டாக ரவுண்ட் பண்ண மாதிரி. இதில் அப்படின்னார், இதில் 375. நீங்கள் 275 375 அப்படி இருக்கிறத பார்த்தாலே எவ்வளோ கம்பீரமாக இருக்கும், மிரட்சியாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் சிவசிவா ராமராமா அப்படின்னு போட்டுண்டாலாம். பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாலாம், உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமோ, ஸ்ரீராமநவமி கோலாகலமாக இங்கே ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. 1008 பழம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு தாரில்? 1008 எல்லோரும் விக்கிச்சு போயிட்டாலாம். பெரியவா என்ன சொல்கிறேன், பெரியவா என்ன சொல்கிறேன், பெரியவா இருக்குது பெரியவா. அதுக்கான அங்கே அடையாளங்கள் அட்ரஸ் எல்லாம் சொன்னோன்னே நேராக எல்லோரும் ஸ்ரீராமநவமி பூஜையை முடித்து அங்கேருந்து கிளம்பி இளையாத்தங்குடி வரா. அது எங்கே இருக்குது? காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டைக்கு நடுவில் மையப்பகுதியாக இளையாத்தங்குடி. நேராக போகிறார். மாரியம்மன் கோயிலுக்கு போங்க, எல்லாம் தெரியுங்கிறார். அங்கே பெரிய திருவிழா நடந்துட்டுருக்கு. சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க. அந்த குருக்கள்கிட்ட இந்த செவிவெளி செய்தியை சொன்னோன்னே குருக்கள், அதுவா பக்கத்து தோட்டத்தில் இருக்குது. இது நடந்த வருஷத்தோடு சொல்கிறேன், 1987. 1987. ஆமாம், 1008 வாழைப்பழம் கொண்ட ஒரு பெரிய தாறு எல்லாம் உலக அதிசயம் மாதிரி பார்த்துட்டு இருக்கானோன்னா நேராக கிடுகிடுன்னு பெரியவா பக்தர்கள்லாம் போனால் 1008 பழம் தாங்கிய தாறு. அசந்துட்டா எல்லாரும். அந்த ஓனர்கிட்டையே பேசி எல்லாம் பண்ணி காசை கொடுத்து பழத்தாரை வாங்கி நேராக காஞ்சிபுரம் வந்தாச்சு. விடிஞ்சா பெரியவா சொல்கிறாலாம், பேஷ் பழத்தை பார்த்துட்டு வர சொன்னால் வாங்கிட்டே வந்துட்டேலாம், ரொம்ப சந்தோஷம். இதை பத்திரமா பக்குவப்படுத்தி பேக் பண்ணி எல்லாம் வல்ல குருவாயூரப்பனுக்கு அமுச்சு வச்சுருங்கோ. எல்லாம் வல்ல குருவாயூரப்பனுக்கு அமுச்சு. பெரியவா பக்தர்லாம் ஆடி போயிட்டாராம். ஏற்கனவே அது இளையாத்தங்குடியிலேருந்து காஞ்சிபுரம் கொண்டு வந்திருக்கு. காய் வெட்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 10-12 நாள் இருந்திருக்கு. எதுக்கு? விஷுக்கணிக்கு. உங்களுக்கு தெரியும், ராமநவமி முடித்து தமிழ் வருஷ பரப்பு வந்துடும். விஷுக்கனி கேரளாவில் போடுன்னு போடுவாங்க. விஷுக்கணிக்கு குருவாயூரப்பனுக்கு 1008 பழம் போட்டுன்ட்டாராம். எல்லாரும் வேண்டா வெறுப்பா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வேண்டா வெறுப்பா. அது நசுங்கிடும், பிதுங்கிடும், அமுங்கிடும், இப்படி எல்லாம் நினச்சிட்டு பேக் பண்ணி பக்குவப்படுத்தி குருவாயூருக்கு அமிச்சாச்சு. அங்கே பெரியவா மடத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பிரித்தா, எண்ட குருவாயூரப்பா 1008 பழமும் அப்படியே செய்கூலி சேதாரம் இல்லாமல் அப்படியே இருந்ததான். இதை கொண்டு போய் சேர்த்தவன் சொன்னது அப்போ மாதிரி எல்லோரும் செல்லு, வாட்ஸ்அப்பு, ஃபோட்டோலாம் கிடையாதுல்ல. அதை கேமரா கண்ணால் பதிவு பண்ணி கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வந்தவர் சொன்னாராம், பெரியவருடைய கருணையை கேட்டிருக்கேன், அப்பப்போது ஸ்ரீமடத்தில் பார்த்துருக்கேன். இளையாத்தங்குடியிலேருந்து வந்த படம் இங்கேருந்து டேமேஜ் இல்லாமல் 1008 படம் குருவாயூரப்பனுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால், இது மனிதரால் முடியாது, ஒரு மகானால் தான் முடியும். இது மனிதரால் முடியாது, ஒரு மகானால் தான் முடியும். பழத்தில் இவ்வளவு ஆனந்த வித்தைகளை ஒருத்தரால் காட்ட முடியும்னா, அந்த ஸ்ரீபீடத்தை நினைக்கும் போது எப்படி இருக்குது? அந்த காமாட்சியினுடைய கருணை பரிபூர்ணமாக அவருக்கு இருக்குது.
அப்பேற்பட்ட மகா பெரியவரை நினைப்பதும் அவருடைய நினைவுகளை கேட்பதும் ஆனந்த பெருவெள்ளம் அல்லவா? இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.